மற்ற நாள் 2ஆம் தேதி வந்து நிறைய எஸ்கோ உடனே சொல்லிட்டாரு போலீஸ் அனுப்பி நிர்வாகத்துக்கு வாங்க சொல்ல வேணும் அப்படின்னு சொன்ன ஸ்பீக்கர் எல்லாம் கலத்திட்டு போயிட்டோம் அப்படின்றத திருப்பி ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. பேசுகிறேன். நான் பேசுகிற டைம் வந்து 11:10. இதுக்கு டேட் வந்து 3ஆம் தேதி 7ஆம் மாதம். நீங்கள் எனக்கு ரைஸ் கார்ட்டன் கேட்டீங்க. உக்கோல ரைத்ராவளியில் அதை வாங்க சொல்ல வேணுங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதில் ஃபுல் ரைஸ் கார்ட்டனை பாருங்கன்றது 7ஆம் மாதம் 1ஆம் தேதி லுகருக்கு ஒரு 12 மணி போல் வந்து போலீஸால் வந்து ரைத்ராவளி நிர்வாகத்தை கூப்பிட்டுருந்தாங்க. பள்ளிக்கு பாங்க சொல்ல வேணும்னு சொல்றதுக்கு அவங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதே பிறகு எக்ஸ்பை சொல்லிக்கிறாரு மாத்தலை போலீஸில் நாங்கள் அறிவிப்பு தராங்காட்டி பாங்க சொல்ல வேணும்னு சொல்லி. அப்போ இது சம்மந்தமாக வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் வந்து இந்த வீடியோ என்னோட தீனா பேசின வீடியோ வந்து பரவிச்சு. அதோட மாஷா அல்லான்னு சொல்லி எங்களுக்கு உக்கோல சபாவிலிருந்து சபாபதி அவங்களும் வந்தாங்க. மற்றது கணக்கு திசாநாயக்க சேரும் வந்தேன்னு சொல்லி அப்போ அவங்களோட எல்லாம் பேசி முடிவெடுத்தாங்க. வாங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை நாங்கள் பேசிக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு போகிறோம். அப்போ மஹரிபுக்கு அன்றைக்கு நாள் மஹரிபுக்கு வாங்க சொன்ன அனுமதி கொடுத்தாங்க. மஹரிபும் இஷாக்கும் வாங்க சொன்னாங்க. அதுபோல் சுபோக்கும் வாங்க சொன்னாங்க. அதே மாதிரி மற்ற நாள் 2ஆம் தேதி வந்து நிறைய எஸ்கோ உடனே சொல்லிட்டாரு போலீஸ் அனுப்பி நிர்வாகத்துக்கு வாங்க சொல்ல வேணும் அப்படின்னு சொன்ன ஸ்பீக்கர் எல்லாம் கலத்திட்டு போயிட்டோம் அப்படின்றத திருப்பி ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு இதில் என்ன ஒரு சிக்கல் வந்தாலும் திருப்பி பேசுங்கன்னு சொல்லி நியாயமான ஆட்கள் கால் பண்ணி சொன்னது. அதோட என்னோட இது எம்பி ஆகிற முனீர் மௌலவி சொல்லியிருந்தாரு. அப்போ உடனே தீனா வந்து முனீர் மௌலவி கால் அடிச்சு திருப்பி எங்களுக்கு எக்ஸ்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க சார் அப்படின்ற பிறகு அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் பேசி அதுக்கப்புறம் போலீஸாலேயே வந்து நிர்வாகத்துக்கு கால் பண்ணி சொன்னாங்க வந்து இல்லை நீங்கள் வாங்க சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக வளமை போல பாங்குகள் போய்த்து கொண்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இதில் பாடுபட்ட அவ்வளோ பேருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அதே மாதிரி என்னோட சகோதரர் தீனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வந்ததுக்கு உண்மையிலே அவர் உண்மைக்குமே நாங்கள் பாராட்டி ஆகணும் மாஷா அல்லான்னு சொல்லி.